ஏன்னா எந்த விஷயத்திலுமே அதிமுக ரொம்ப பெரிய குறை சொல்லாமே தான் போயிட்டு இருந்தாரு. பட் பிஜேபியும் டிஎம்கே குறை சொல்றாரு. இப்ப எப்படின்னா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிட்டார். கொள்கை எதிரிங்கிறது அரசியல் எதிரியோட கூட மிகப்பெரிய விஷயம், நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் எதிரிங்கிறவன் நாளைக்கு உங்களோட சேர்ந்துக்கலாம். டிஎம்கே அரசியல் எதிரின்னு சொல்றாரு. இன்றைக்கு அரசியல் எதிரிப்பா, நாளைக்கு நீங்க ஃப்ரெண்டா சேர்ந்துக்கலாம். ஒருத்தர் நீங்க கொள்கை எதிரி நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவரோட நீங்க சேரவே கூடாதுங்கிறது தான் அதோட இம்ப்ளிகேஷன். நீங்க உங்களுக்கு வேற இன்டர்பிரேஷன் தான் எனக்கு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அதை விட்டு சேர்ந்து கொள்கைக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு அரசியல் எதிரோட சேர்ந்தா அரசியல் எதிரி, இன்றைக்கு எங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள்லாம் போயிடுச்சு, நாங்க சேர்ந்துக்கிட்டோம் சொன்னா ஓரளவு ஏத்துக்குவாங்க. பட் கொள்கைங்கும் போது இது எப்படின்னா பிஜேபி நேர் எதிரான அதோட நேர் எதிரான ஒரு கொள்கையோட கம்யூனிஸ்டோட சேர்ற மாதிரி. அப்ப பிஜேபியும் அதே அளவு காட்டமா தாக்குறாரு. தன்னோட கொள்கை எதிரின்னு தூக்கி விஜய் தள்ளி வைக்கிறார். அப்படி வைக்கும் போது விஜய் பிஜேபி அங்க இருக்கும்போது கூட்டணி வச்சாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆகத்தான் இருக்கும்.